வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனல். சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணுங்கிறது நம்ம எல்லாருடைய கனவுங்க. ஆனா அதுக்கு தேவையான முதலீடு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைஞ்சி 2026 தொழில் தொடங்குவவர்களுக்காக பிரம்மாண்டமான மானிய திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா நீங்க வாங்குற கடன்ல 35% வரை நீங்க திரும்ப செலுத்தவே தேவையில்லை அப்படிங்கிற சூப்பரான கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல இருக்கு. அது என்ன திட்டம், யார் யாருக்கு கிடைக்கும், எப்ப விண்ணப்பிக்கணும், இதை பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாங்க. வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நம்ம சேனல் மூலமா வர வருமானத்துல ஒரு பகுதியை கஷ்டப்படுற மக்களோட மருத்துவ உதவிக்கும் படிப்புக்கும் நேரடியாக வழங்க திட்டமிட்டிருக்காங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வியூஸ் மற்றும் லைக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும். ரொம்ப நன்றிங்க. திட்டத்தோட பேர் என்னன்னா PMEGP, அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேருங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் யாரா இருந்தாலும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணுங்க. புதிய தொழில் தொடங்குவர்களுக்கு மட்டும்தான் இந்த மானியம் பொருந்தும். சரி, எவ்வளவு கடன் கிடைக்கும் அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த தொழில் நீங்க செய்யறீங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாங்க. சேவை சார்ந்த தொழில், அதாவது நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் கிடைக்குங்க. சரி, மானியம் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்தரலாங்க. நகர்ப்புறத்துல, அதாவது அர்பன்ல இருக்கக்கூடிய பொது பிரிவினருக்கு 15% மானியம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு, அதாவது நீங்க எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், ஓபிசியா இருக்கலாம், அல்லது பெண்களா இருக்கலாம், அல்லது முன்னாள் ராணுவத்தினா இருக்கலாம். இப்படி எல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% மானியமானது கிடைக்கும். எங்க அப்படின்னா நீங்க நகர்ப்புறத்துல வசிக்கக்கூடிய ஒரு நபராய் இருந்தீங்கன்னா. கிராமப்புறத்துல வசிக்கக்கூடிய நபராய் இருந்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 25%, மற்றவங்களுக்கு 35% மானியமா கிடைக்குங்க. அதாவது நீங்க 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதுல 3.5 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா அரசு மானியமா கொடுத்துரும். நீங்க மீதி இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் கட்டினா போதும், உங்களோட கடன் முழுமையா அடைஞ்சிருங்க. சரி, இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த தரகர்களையும் அணுகவே தேவையில்லைங்க. அதாவது நீங்க எந்த புரோக்கரையும் இதுக்காக அணுக தேவையில்லை. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, kviconline.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க நேரடியா விண்ணப்பிக்கலாம். இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேங்க. நீங்க அதை கிளிக் பண்றது மூலியமா நேரடியா அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாங்க. சரி, இதுக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, 2வது விஷயம் பேன் கார்டு, 3வது விஷயம் உங்களுடைய கல்வி சான்றிதழ், மற்றும் முக்கியமா உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க அப்படிங்கிற கடன் திட்ட அறிக்கைங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளவு கடன் வேணும், நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போன்ற எல்லா தகவல்களையும் அடங்கினது தான் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ இதை நீங்க கண்டிப்பா கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் ஆனது கிடைக்கும். உங்களுக்கு திட்ட அறிக்கை, அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செய்ய தெரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எப்படி ஈஸியா பண்றது அப்படின்னு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க தொழில் கனவை நனவாக்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க நான் சொல்றது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பெண்களுக்கான முதலீடு திட்டங்களை பத்தி பார்க்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.